கோயிலுக்கு வெளியே பூ மிதிக்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. கருப்பு சாமிய வேண்டிக்கிறாங்க. கருப்பு இறங்கல. அதனால எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, நான் கண்ணை முடிக்கிட்டு வேண்டிக்கிட்டேன்னா பெரிய மருது என் உடம்புக்குள்ள இறங்கிரும். ஆனா இந்த சமயம் எனக்கு எதுவும் தோணவே இல்லை அம்மாச்சின்னு வெள்ளத்தாய் கிட்ட கருப்பு சொல்றாரு. எல்லாரும் கவலையா இருக்காங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் சொல்றாங்க, சாமி நேத்தே சொல்லிருச்சுல்ல, இவங்க 2 பேரும் தான் பூக்குழி இறங்க வந்துட்டாங்கல்ல, இவங்க 2 பேரையும் சத்திய வாக்கு கொடுக்க சொல்லுங்கன்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. ராஜாங்கத்தோட மாமா சொல்றாங்க, சேது ஊர் சனத்துக்கு முன்னாடி சத்திய வாக்கு குடியா? பூசாரி கேக்குறாரு. தம்பி சத்திய வாக்கு கொடுங்க. சேது கற்பூரத்துக்கு மேல கைய வச்சு சத்திய வாக்கு கொடுக்கறாரு. என் மனசார எந்த தப்பும் நான் செய்யவே இல்லை. என் மனைவியை தாண்டி வேற ஒரு பொண்ண ஏழெடுத்து கூட பார்த்ததே இல்லை. தாமரை நான் அவளை கெடுத்துட்டேன்னு சொன்னது சுத்த பொய். அப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே இல்லை. நான் ஊரறிய உலகறிய நான் கும்பிடுற குலசாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் சொன்னது எல்லாமே சத்தியம்னு கற்பூரத்து மேல சத்தியம் பண்றாரு சேது. தமிழு கற்பூரத்து மேல சத்தியம் பண்றாங்க, என் புருஷன் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரத்து மேல சத்தியம் பண்றாங்க. ஊரு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்கதான் சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல. அம்மா தாமரை, அடுத்து நீந்தாம்மா பூக்குழி இறங்கு வா. தாமரை தயக்கத்தோட நிக்கிறாங்க. ஊரு பெரியவங்க எல்லாம் கேக்குறாங்க, தாமரை நெருப்ப பார்த்த உடனே பயமா இருக்காமா? பக்கம் நியாயம் இருக்கு, உண்மை இருக்குன்னு நம்புறல்ல? அப்படி இருந்துச்சுன்னா நெருப்பு ஒண்ணு எதுவும் செய்யாதுமா. சாமி மேல பாரத்தை போட்டுட்டு நெருப்புல இறங்குமா தாமரை. தாமரையும் சாவித்திரியும் சாமிய கும்பிட்டுக்கிறாங்க. தாமரை பூக்குழி மிதிக்கிறப்ப ராஜாங்கத்துக்கு மயக்கம் வருது. ராஜாங்கம் தள்ளாட ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ராஜாங்கத்தை புடிச்சுக்கிறாங்க. தாமரை பூக்குழி மிதிச்சு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ராஜாங்கத்துக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போறாங்க. ராஜாங்கத்துக்கு சாமி ஆட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் ராஜாங்கத்தையே பாக்குறாங்க. தாமரை ராஜாங்கத்தை பார்த்து பயந்து போறாங்க. தாமரை பூக்குழி மிதிக்கிறப்ப ராஜாங்கம் சொல்றாரு, நில்லு கிட்டு உக்கிரமா ஆடுறாரு ராஜாங்கம். ராஜாங்கம் சொல்றாரு, உக்கிரமா ஆடிக்கிட்டே நீ அந்த இடத்துலயே நின்னுக்கிட்டு சத்திய வாக்கு கொடு. தாமரையால ரொம்ப நேரம் நிக்க முடியல. ராஜாங்கம் கேக்குறாரு, சேது உன்னை கெடுத்துட்டான்னு சொன்னது உண்மையா? சொல்லு. தாமரை சொல்றாங்க, என்னால நிக்க முடியல, காலு சுடுது, நான் அந்த பக்கம் சொல்லவா? ராஜாங்கம் சொல்றாரு தாமரைய, நில்லுன்னு. இந்த இடத்த விட்டு ஒரு அடி நீ நகலக்கூடாது. இந்த இடத்துல இருந்து நீ சத்திய வாக்கு கொடுக்கணும். சொல்லு தாமரை, சேது உன்னை கெடுத்துட்டான்னு சொன்னது உண்மையா? தாமரை சொல்றாங்க, காலு சுடுது. ராஜாங்கம் சொல்றாரு, ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. ராஜாங்கம் சொல்றாரு, நீ மாத்திரம் பொய் சொல்லணும்னு நினைச்சேன்னா இந்த மண்ணிலேயே நான் பலி கொடுத்துருவேன். சொல்லிக்கிட்டே ராஜாங்கம் உக்கிரமா ஆடுறாரு. தாமரை அரண்டு போயிட்டாங்க. பயத்துல அவங்க அம்மாவை திரும்பி திரும்பி பாக்குறாங்க. தாமரை கண்ணுக்கு ராஜாங்கம் கருப்பசாமியா தெரிகிறாரு. இதனால அதிர்ச்சி ஆறாங்க தாமரை. தாமரை சொல்றாங்க, சேது மாமா என்ன கெடுக்கல. சாவித்திரி தலையில அடிச்சுக்கிறாங்க. ஐயையோ, இவ என்ன காரியத்தை கெடுத்துட்டான்னு நினைக்கிறாங்க. தாமரை சொல்றாங்க, திட்டம் போட்டு நாங்க இந்த பொய்ய சொன்னோம். ஊரு ஜனங்கள்லாம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க தாமரை சொன்னதை கேட்டு. தாமரை சொல்றாங்க, சேது மாமா பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்காண்டி வாங்கிட்டு வந்த கேக்ல நானும் எங்க அம்மாவும் மயக்க மருந்து கலந்துட்டோம். தாமரை சொல்ல சொல்ல ராஜாங்கத்தோட உக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. தாமரை சொல்றாங்க, சேது மாமா அந்த கேக்க சாப்பிட்ட உடனே மயக்கமாகி பெட்ல படுத்துட்டாரு. அவர் பக்கத்துல நான் சும்மா தான் படுத்திருந்தேன். இத பார்த்த எல்லாரும் நானும் சேது மாமாவும் ஒன்னா இருந்தோன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் அப்படி நம்பினதுனால சேது மாமா என்னை கெடுத்துட்டாருன்னு அவர் மேல நானும் எங்க அம்மாவும் பழிய தூக்கி போட்டுட்டோம். அதுக்காண்டிதான் எங்க அம்மா சேது மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு திட்டம் போட்டு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணினாங்க. இதுதான் நடந்த உண்மை. மத்தபடி சேது மாமா என்ன கெடுக்கலன்னு தாமரை அழுதுகிட்டே சொல்றாங்க. என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்கன்னு கும்பிடுறாங்க தாமரை. ராஜாங்கம் சொல்றாரு, எல்லாருக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுச்சான்னு சாமி ஆடிக்கிட்டே சொல்றாரு.
சேதுவை பார்த்து ராஜாங்கம் சொல்றாரு, நீ சொன்னதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சாமி ஆடிக்கிட்டே சொல்றாரு. ராஜாங்கம் சொல்றாரு, சேதுவையும் தமிழையும் பார்த்து, நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க, நீங்க 2 பேரும் நிரபராதி அப்படின்னு சாமி ஆடிக்கிட்டே சொல்றாரு. மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு ராஜாங்கம். எல்லாரும் சேர்ந்து ராஜாங்கத்தை தூக்குறாங்க. தாமரையும் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. எல்லாரும் தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க. அந்த டயத்துல தாமரையோட கால்ல பாக்குறாங்க வாழை மட்டை இருக்கிறத. எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஊர் ஜனங்கள்லாம் சொல்றாங்க, தாமரையும் சாவித்திரியும் பார்த்து, மனுஷ மக்களுக்கு நீங்க பயப்பட வேணாம், சாமிக்கு பயப்பட வேண்டாமா, இப்படியா ஏமாத்து வேலை பண்ணுவீங்க? வெள்ளத்தாயி அவங்க 2 பேரையும் திட்டுறாங்க. எல்லாரும் திட்டும் போது சாவித்திரி கோவத்தோட சொல்றாங்க, தப்பிக்கலான்னு நினைக்கிறீங்களா? நான் உங்களை சும்மா விட்டுருவேனா? உன் மகன் என் பிள்ளைய கெடுத்தது உண்மை. சாமி வேணா எனக்கு துணை இல்லாம போகட்டும்னு, ஆனா மாதர் சங்கம் எனக்கு துணையா நிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மாதர் சங்கம் குழுவுக்கு முன்னாடி சாவித்திரி சொல்றாங்க, அமைச்சர் மகனை கைது பண்ணலான்னு சொன்னீங்கல்லம்மா, இந்த இடத்துலயே போராட்டம் பண்ணலாமா, வாங்கம்மா, கைது செய், அமைச்சர் மகனை கைது செய் அப்படின்னு சாவித்திரி கோஷமிடுறாங்க. சாவித்திரிய பார்த்து மாதர் சங்கத்துல உள்ள எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மகளிர் சங்கத்துல உள்ளவங்க, இப்படிப்பட்ட கேவலமான வேலையை பார்த்துட்டு சாவித்திரி உன்னோட மகளிர் சங்கம் துணை இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உங்க மரியாதையா உங்க அண்ணங்கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு போய் பொழப்ப பாருமா. தப்பே செய்யாத ஆம்பளைங்க மேல பழிய தூக்கி போடுறதுனால நியாயம் கிடைக்க வேண்டிய பொம்பளைங்களுக்கு நியாயமே கிடைக்க மாட்டேங்குது. கேட்ட உடனே சாவித்திரி அதிர்ச்சி ஆறாங்க. நாளை சந்திப்போம்.